ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம மக்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் நம்ம போடுறோம். இன்சூரன்ஸ் போடுற இடத்துல இப்போ டக்குன்னு வந்துட்டு நம்ம இன்சூரன்ஸ் பேசும்போது நல்லா தேன் முடிகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் அமௌண்ட்டை வாங்கின பிறகு அதை வந்து கிளைம் பண்ணி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு பெரிய குதிரை கொம்பா இருக்குது. சாதாரணமாக டக்குன்னு உடனே கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு போட்டோமா, இப்போ பேங்கில் கொண்டு போய் கார்டை போட்டோமா டக்குன்னு பணம் வருது. அந்த மாதிரி இன்சூரன்ஸை போட்டால் டக்குன்னு வர மாட்டேங்குது. ரொம்ப இதில் போட்டு நம்பளப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து இது வந்து ஒரு சாதாரணமாக நினைக்கிறாங்க. இதை பற்றி மக்களுக்கு முழுமையாக விளக்கிறீங்க சார்? இது ஒரு நல்ல பயனுள்ள கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ மக்கள்லாம் என்னன்னா, இன்னைக்கு அவசர உலகத்தில் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட் சேமியா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு எல்லாமே இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணுங்கிற மாதிரி கிளைமும் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பொதுவான நிதி, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நிதி தான். எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் பிரீமியமாக வாங்குறாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் தரக்கூடிய பணத்தை வாங்கி தான் ஒருத்தருக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க உதவுறாங்க. அப்போ இன்ஸ்டண்ட்டாக கிளைம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய சோசியல் மீடியாக்களில் வந்து நிறைய மக்கள் கேட்குறத நம்மளும் பார்க்க முடியுது. இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறது வியாபாரத்துக்காக எல்லாமே பேசுகிறீங்க, ஆனால் கிளைம் ஒன்று வந்துட்டா உடனே வராது, அதை கொண்டா இதை கொண்டான்னு அலக்கழிக்கிறாங்க, கிளைம்லாம் எங்கே பண்ணுறாங்க, நிறைய கமெண்ட்டுகளில் நிறைய பேர் பதிவிடுறதை நம்மளுமே பார்க்குறோம். அப்போ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஹோட்டலில் விற்கிற பொருளோ இன்ஸ்டண்ட்டாக வர்ற இதோ கிடையாது. இப்போ நம்ம ஒரு அடிபட்டுருச்சு நம்மளுக்கு, இல்லை நம்மளே ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறோம்னா டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி தான் வெளியே வர முடியும். நான் இன்ஸ்டண்ட்டாக வீட்டுக்கு போனேன், நான் அனுப்பிங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த இன்ஸ்டண்ட்டாக கிளைம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயமும். சீக்கிரமாக கிளைம் கிடைக்கிறதுக்கு எல்லா உதவிகளும் செய்யலாம்.